ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் சீனி கிழங்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த செடி நடுறது எப்படின்ட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த சீனி கிழங்கு செடி இருக்குல்ல, சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடியிலேருந்து இது வந்து நாங்கள் 3வது வாட்டி இந்த மாதிரி சேம் செடியை நட்டு அதுலேருந்தே நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரோத் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ சீனி கிழங்கு கொடி எல்லாமே ஒன்று நம்ம நட்டாலே சின்ன கொடி நட்டாலே போதும், அது சூப்பராக வளர்ந்து வந்துடும். அதேமாதிரி நம்ம அதுக்கு தேவையான மண்ணெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக நமக்கு கிழங்கு வச்சிடும். இது நாங்கள் மண்ணை போடுறதில் பார்த்தீங்களா, அந்த கிழங்கெல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டு வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு கூட அதில் மண்ணே இல்லைனாலும் அது எப்படி இல்லாமோ அந்த செடி மறைச்சி எங்கோடி இல்லாமல் இவ்வளோ ஒரு கிழங்கு வச்சிருக்கு. இதுக்கப்புறமா இது நம்ம ரோஜா செடி பாட்டு தான். இதுலேருந்து போன தடவை நம்ம 2 கிழங்கு எடுத்தோம், இந்த தடவை 3 கிழங்கு நான் இதுலேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா ஆழமாக இருந்து கொஞ்சம் இந்த இதுலேருந்து கிழங்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம சொந்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் போது நல்லா ஹாப்பி தான். ஸோ அதுலேருந்தும் நம்ம கிழங்கு எடுத்தாச்சு. இந்த 2 இடத்துல தான் நமக்கு இன்னும் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல்